எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி. பேய் கதை என்னோட டெபியூ மூவியாக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்டு அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோட திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோட ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா, நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ August 29 ரிலீஸ் ஆக போது, எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக லைன் ப்ரொடியூசர் வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. முதல்ல வந்து என் ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், வினோத் சாருக்கு, எங்களை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. அப்புறம் மோசஸை பற்றி சொல்லணுன்னா, 25 வருஷம் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நல்ல பையன். நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயும் படம் பண்ண வேண்டியது, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்துருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, நிறைய சொல்லக்கூடாது. படம் வந்து August 29 ரிலீஸ். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு சபீஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ப்ரைஸ் பி டு காட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெஸெல்லாம் நான் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது. இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க. நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு, மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட இது எதுவும் எனக்கு தெரியாது, பட் என்னோட போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம். பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சி கொடுத்துருந்தாங்க இடையில, மியூசிக் எல்லாம். நான் அப்பவும் கேட்டேன். இன்றைக்கி தான் போபோ சசி சார் நேரில் மீட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோசஸ் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் வினோத், அவங்க வந்து இந்த படத்தில் என்னோட சன்னா பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர். இவர் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஸோ நாங்கள் அப்புறமா வந்து என் அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க, மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை, வரும்போது ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல், ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன். அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது. அதில் ஜீன் சார், ஜெரி அண்ட் ஏழுமலை சார், இவங்க 3 பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, பரிச்சயமான முகங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக ஆளை போடுறாங்க, மறந்துடுறாங்க. இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல? நான் சொன்னேன், கூப்பிடலைங்க, என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு. உண்மை அதுதான். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, வேணால் டேரக்டரை கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பார்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. August 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடகங்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க.
ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனக்கும் நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் 29th ஆகஸ்ட் தேட்டருக்கு வரும்போது இட் இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெய்னர். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய, த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ. அடுத்ததாக வந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம் எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்கம்பாக்கம். அவர் சொன்னார், நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, வருஷத்துக்கு 25 படமாவது பண்ணுவோம். நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது. ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி, முரளியோட சன்னு சார், இப்போ வர்ற பாட்டு அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு ஹாய், ஹலோ. என் பேர் வந்துட்டு ஆஷ்னலோ. ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர். துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி, அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐம் டூயிங் இன் தமிழ். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இன் த டீம், ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட். சொல்லப்போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் who is Jerry sir. I'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is Ashik and G. So such good company. இப்போ கூட நினச்சி பார்த்தா கூட it is like இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சதா, why did even that shooting get over so soon ன்னு இருக்கும். Because such a fun team, such a loving team, such a supporting team ன்னு சொல்லலாம். Especially Ram, Kadir bro, அப்புறம் மோசஸ் bro, Praveen bro especially, ரொம்ப supportive-ஆ he taught us எப்படி act பண்ணணும், இல்லைனா எப்படி how you supposed to do, என்ன kind of emotions வெளியே வரணும்னு சொல்லி they supported a lot. I am really very thankful about it. And also 29th இந்த movie release ஆகுது. So whole family கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லி thank you. தேங்க்யூ. அடுத்ததாக எலிசபெத் அவர்கள்.